முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்கு மாபெரும் அதிர்ஷ்டம் இருப்பதால் தான் இப்போதே நீ ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது. ஆமீன் செல்வமே, நீ ஜெயிக்கிறதுக்கு ஏற்றார் போல எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சிட்டு தான் இந்த முருகன் வெற்றி களிப்போடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். இப்போது நான் ஏன் சந்தோஷமாக இருக்கேன்னு உனக்கு சொல்லட்டுமா? ஏன் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கைக்கு தேவைப்படும் அனைத்தையும் நீ விரும்பிய வகையிலேயே உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செஞ்சிட்டேன். எப்போது நீ குழப்பமாக இருந்தாலும் உன்னை தெளிவான சிந்தனைக்குள்ளே கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. இப்போ உன் மனசில் நிறைய கவலைகளும் குழப்பங்களும் ஆக்கிரமிச்சிருக்கதால தான் அதை சரி செய்யும் விதத்தில் உன்னை காப்பாற்றும் நோக்கத்தில் நான் ஓடி வந்திருக்கேன். எதுக்காகவும் நீ கவலைப்படாமல் என் மேலே நம்பிக்கையோடு இருந்தீனா உன்னை நல்லபடியாக வழி நடத்தி உன் வாழ்க்கையை சிறப்பாக்குவேன். உன் மனசில் இருக்கிற கவலைகளை எல்லாம் இந்த முருகனின் பாதத்தில் வச்சாலே போதும். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன் என் செல்வமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தான் உன் வாழ்க்கையை உருவாக்குபவர்களாக, உன் மனநிலையை உருவாக்குபவர்களாக இருக்காங்க. அதனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லெண்ணங்களோடு கொண்ட நல்ல குணமுள்ள நல்ல மனிதர்களாக இருக்கும்படி பார்த்துக்கோ. யாராவது உன்கிட்ட வந்து எதிர்மறையாக பேசினாலும் சரி, நீ என்ன சொன்னாலும் அது நடக்காது முடியாது நீ எதிராக செய்பவர்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னால் முடியாது நடக்காது கிடைக்காதுன்னு உன் எண்ணங்களை சோர்வடைய செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட எதிர்மறையான குணம் கொண்டவர்களிடமிருந்து நீ அமைதியாக விலகி நின்றுடு. நல்ல எண்ணங்கள் கொண்ட சூழல் உன்னை சுற்றி இருந்தால் மட்டும்தான், நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்தால் மட்டும்தான் நீ செய்யும் செயல்களில் வெற்றி உறுதியாக வந்து சேரும். அதனால தான் எப்போதுமே உன்னை சுற்றி நல்ல அதிர்வலைகளை உருவாக்கிக்கோ. நீயும் நல்லதையே நினச்சி நம்பிக்கையோட வாழுன்னு சொல்கிறேன். நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் உன்னை விட சிறப்பாக வேறு யாராலும் செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. உனக்காக அனைத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை போல உறுதியானவங்க இந்த உலகத்திலேயே யாரும் இல்லையேன்னு செல்வமே. உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் நான் இருக்கேன். உன்னை ஜெயிக்க யாருமே இல்லைங்கிறத நீ மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ. உன்னை போல அழகானவர்களும் திறமையானவர்களும் இந்த பூமியில் யாரும் இல்லை என்பதுதான் உண்மை. நல்ல அழகான மனசும் அதிகபட்ச திறமையும் கொண்ட என் செல்லப்பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் இந்த முருகன் நானே வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். உன்னுடைய முழு வலிமையையும் உன் திறமையையும் நீ சரியாக புரிந்து செயல்பட்டினாலே இந்த உலகத்தில் எல்லா வெற்றிகளும் உனக்கானதாக உன்னை வந்து சேர்ந்துரும் என் செல்வமே. எப்போதும் நீ எதுக்காகவும் தயங்காதே. தைரியமாக நீ எதை செய்தாலும் அது உனக்கானதாக வெற்றிக்கான விஷயமாக வந்து சேரும். இதுவரைக்கும் நீ பல அவமானங்களை கடந்து தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்க. ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு இழி சொல்லும், ஒவ்வொரு அவமானப்படுத்துகிற வார்த்தைகளும் உன் மனதை தொடும் போதெல்லாம் உனக்குள்ளே இருந்து நான் ஜெயிப்பேன்ற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கிறதல்லவா? அந்த எண்ணம் தானாகவோ தற்செயலாகவோ உன் வாழ்க்கையில் வந்தது கிடையாது. நான் தான் உனக்குள்ள நம்பிக்கைங்கிற விதையை போட்டு வச்சுருக்கேன். நம்பிக்கையோடு நீ இருந்தினாலே எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்தே தீரும். நீ பொறுமையோடு இருந்தாலே உன் வாழ்க்கைக்கு பொக்கிஷத்தை கொடுத்து எல்லா வெற்றிகளுக்கும் ஆதாரமாக இந்த முருகன் நான் இருப்பேன். இன்னைக்கு நீ அவமானப்பட்ட விஷயங்களே நாளைக்கு உனக்கு வெகுமானமாக உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து சேரும். உன்னை உயர்த்த நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னை இகழ்ந்தவர்களுக்கு முன்பாக நீ வாழ்ந்து பதில் சொல்லணும் என் செல்வமே. எந்த சூழ்நிலையிலையும் யார் முன்பாகவும் நீ தலை குனியக்கூடாது. உன் வாழ்க்கையில் உன்னை தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிற மனிதர்கள் கண் முன்பாக நீ வெற்றி பெற்று வாழ்ந்து காட்டணும். உன் மனசில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த முருகன் அதற்கு ஏற்றாற் போல உன்னை ஆசீர்வதிச்சு நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்கணும்னு ஓடி வந்திருக்கேன்.
நீண்ட நாட்களாக உன் மனசில் இல்லாத நிம்மதியும் உன் வாழ்க்கையில் காணாமல் போன அமைதியும் இப்போது உன்னை வந்து சேரப்போகுது. உன் வாழ்வில் ஒற்றுமையோடு நீ ஜெயிச்சு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ ஒருபோதும் எதுக்காகவும் பயப்படவோ மனம் தளரவோ வேண்டாம். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த முருகன் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். உன் பாதையில் உனக்கு தடையாக இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் அடியோடு அகற்றி நீ நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த முருகன் நான் வழிகாட்டுறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் எப்படியாவது தீர்த்துடணும்னு நீயும் எவ்வளவோ முயற்சி செய்கிற. ஆனால் பிரச்சனை ஒன்று முடிஞ்சா இன்னொன்று வருதே தவிர எந்த பிரச்சனையும் தீர்ந்த பாடே இல்லைன்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டாயல்லவா? இதோ உன் பிரச்சனைகளை எல்லாம் இருந்த தடம் தெரியாமல் உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கிறேன். எல்லா சிக்கல்களையும் தீராத வினையையும் தீர்த்து உன் தீர்க்கமான பக்திக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். காலமும் நேரமும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக நல்லது கெட்டதுகளை ஒரே மாதிரி தான் கொடுக்கும். நீ செஞ்ச நல்லதையும் கெட்டதையும் காலம் ஒருபோதும் மறப்பது கிடையாது. அதற்கு உரிய பலனை கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கொடுக்க தான் போகுது. அதனால் நீ ஒன்றும் வருத்தப்படாத. உனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு அதே கஷ்டத்தை அதே வழியையும் காலம் நிச்சயமாக கொடுக்கும். நீ எப்போதும் போல அமைதியாக பொறுமையாக இரு. யாருக்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாமல் நீ மனசுக்குள்ளேயே சுமந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உன் கவலையையும் உன் கண்ணீரையும் தொடச்சி இன்னைக்கே உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்றுறதுக்காக இந்த முருகன் நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கான நல்ல நேரம் வரும்போது எல்லாமே தானாகவே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் என் செல்வமே. இப்போது சில துரதிர்ஷ்டமான விஷயங்களில் இருந்தும் சில தீய விதிகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றும் நோக்கத்தோடு தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உன் வாகனத்தில் இருக்கக்கூடிய சிறு பழுதாக இருந்தாலும் சரி, அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு உடம்பை கெடுத்துக்காத. தினம் வாழ்க்கையில் அது என்ன நடக்கணுமோ அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம தான் எல்லாத்தையும் சமாளித்து கடந்து போகணுன்ற தைரியத்தை நீ உனக்குள்ளே வரவழைச்சிக்கோ. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு உன் மனசுக்குள்ளே நீ 1000 வருத்தங்களை போட்டுக்கிட்டு உனக்குள்ளேயே சோர்ந்து துவண்டு போனதெல்லாம் போதும் என் செல்வமே. இப்போதே அது அனைத்தையும் நான் சரி செஞ்சு தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுத்துட்றேன். இனிமே எல்லாமே நல்லபடியாக நடந்து நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். இனிமே உன் உடம்பு சொல்கிறதையும் மனசு சொல்கிறதையும் கேட்டு அலசி ஆராய்ஞ்சு ஒரு நல்ல முடிவுக்கு வரப்பாரு. உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் எதுக்காகவும் கவலைப்படாமல் அப்பா முருகா நீ பார்த்துக்கோன்னு சொன்னினா உனக்காக இந்த முருகன் அதை பார்த்து சரி செய்து சந்தோஷத்தை கொடுப்பேன் அல்லவா? நீ எதிர்பார்க்குற வேலை தள்ளி போய்கிட்டே இருக்கலாம். குழந்தை பேரு தாமதமாகலாம், திருமணம் நடக்க தாமதமாகலாம், கடன் பிரச்சனையும் கஷ்டமும் உன்னை பாடாப்படுத்தலாம். ஆனால் எதுக்காகவும் நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே. அனைத்தையும் சரி செய்ய இந்த முருகன் நான் இருக்கும்போது உன் எதிர்காலத்தை பற்றிய கவலையே உனக்கு வேண்டாம். நான் உனக்காக தடுத்து வச்சிருக்க விஷயங்கள் எல்லாமே உன் நன்மைக்காக மட்டுமே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எது நல்லதோ அதை நிச்சயமாக உனக்கு கொடுத்தே தீருவேன். எது உன் வாழ்க்கைக்கு சரி வராதோ அதை ஒருபோதும் உன் கைகளை நோக்கி வரவழைக்க மாட்டேனேன் செல்வமே. உனக்கு புரிஞ்சாலும் புரியாட்டியும் உன் வாழ்க்கையில் நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோ. என்ன நடந்தாலும் அது உன் நல்லதுக்காகவே நடக்குதுன்ற புரிதலை நீ உனக்குள்ளே உருவாக்கிக்கோ. எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. சண்டையும் சச்சரவும் வாக்குவாதமாகவே தினமும் இருக்குது. என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நான் என்னதான் நல்லதையே செஞ்சாலும் யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு இனிமே நீ வருத்தப்பட்டு புலம்பாதே. உன் கண்ணீருக்கான காரணமும்
உன் வேதனையின் ஆழமும் அர்த்தமும் எல்லாமே எனக்கு தெரியும். இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரம் இந்த சோதனைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் வாழ்வின் சிக்கல்களை தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். இப்போது நீ கஷ்டப்படும் விஷயங்கள் அனைத்தும் தானாகவே சரியாகி உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறப்போகுது. நீ பொறுமையோடு இருந்தாலே உன் வாழ்க்கையில் நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன் குடும்பத்தில் நல்லதை நடத்தி கொடுப்பேன். மறுபடியும் உன் வாழ்க்கையில் அமைதி பிறக்கும். நீ இழந்த சிரிப்பும் சந்தோஷமும் உன் வீட்டுக்கு திரும்ப வந்து சேரும். நீ ஒற்றுமையோட மகிழ்ச்சியோட மன நிம்மதியோட வாழும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கை பயணத்தில் எதையோ தொலைச்சிக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறது போல உன் வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு இல்லையா? ஏதோ ஒன்று இழந்ததை தேடிக்கிட்டே இருக்க, ஏதோ ஒன்று இல்லாததையும் தேடி தேடி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க. தேடி அலைஞ்சதெல்லாம் போதும். இப்போது உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ தயாராகு. நீ சந்தித்த மனிதர்கள் உன்னை புரிஞ்சுக்காம விட்டு விலகி போனாலும், உனக்கு பிடிச்ச உறவுகளே உன்னை விட்டு விலகி போனாலும் எதுக்கும் கவலைப்படாம நீ தெளிவான பிள்ளையாக பொறுமையோடு வாழ தயாராகு. உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். நீ சந்தித்ததை எல்லாம் இப்போதே முடிவுக்கு கொண்டு வந்து சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தர்றேன். நானும் இந்த பிரபஞ்சமும் உன்னை பத்திரமாக தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். நீயும் உன் வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். என்னை கொஞ்சமும் சந்தேகிக்காம நீ முழுசாக நம்புனா மட்டும்தான் என் அருளாசிகளை உனக்கு கொடுக்க முடியும். இந்த நல்ல நாளை நம்பிக்கையோடு நீ வாழும்போது இன்றிலிருந்தே நீ அதிர்ஷ்டசாலியாக மாறுறதுக்கான அத்தனை விஷயங்களையும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். இன்னைக்கு தான் நீ புதுசாக பிறந்ததா நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பி. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன்.